ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படத்தை எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்க? நான் இன்னைக்கு ஜனநாயகன் படத்த பத்தின ஒரு 2 முக்கியமான அப்டேட்டோட தாங்க வந்திருக்கேன். நம்ம தளபதி ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கடைசி படம் ஜனவரி 9 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி இருக்க வேண்டியது. ஆனா சென்சார் இஷ்யூ அந்த சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காதனால படத்த ரிலீஸ் பண்ணல. இது தளபதி ரசிகர்களுக்கிடையே மிகப்பெரிய ஏமாற்றத்தையும், வருத்தத்தையும் ஏற்படுத்துச்சு. அதுக்கு பிறகு இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ன்னு மாறி மாறி நடந்தா கூட எங்கேயுமே அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல. இது தளபதி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் சாதாரண மக்கள் கூட ஏன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்றீங்க அப்படின்னு இணையத்துல, அதாவது சோஷியல் மீடியால கேள்வி கேட்கிற அளவுக்கு நேஷனல் இஷ்யூவாவே மாறி நின்னுச்சுன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் கேவிஎன் நிறுவனம், அதாவது இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய அவங்களோட கேஸை வந்து வாபஸ் வாங்க போறதா நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். அது இன்னைக்கு அஃபீஷியலா நடந்துருச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு வழக்கு ஹைகோர்ட்ல வந்து விசாரணைக்கு வரணும். பட் கேவிஎன் நிறுவனம் படத்தை வந்து அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இரண்டாவது முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, படத்தை சிபிஎஃப்எஸ்சியோட ரிவைசிங் கமிட்டிக்கு மறு ஆய்வுக்கு அனுப்பிட்டாங்க. அவங்க சொன்ன கட் மியூட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு திருப்பி ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க. இதுவும் அஃபிஷியலாகவே வந்து நடந்துருச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அப்டேட்டுங்க. இப்போது இந்த படம் வந்து ரிவைசிங், அதாவது சிபிஎஃப்எஸ்சியோட ரிவைசிங் கமிட்டி இன்னைக்கு இல்லை நாளைக்கு அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா படத்தை வந்து எந்த இஷ்யூ இல்லை. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து 20 நிமிஷத்துக்கான காட்சிகள் எல்லாமே வந்து நீக்கிட்டதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இதுக்கப்புறம் வராது அப்படின்னு படத்தோட கேவிஎன் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா நம்புகிறாங்க. ஸோ அது வந்து உண்மையாகும் பட்சத்தில் அவங்க சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறது அப்ராக்சிமேட்லி February 19 இல்லை 20th இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இன்னும் வந்து அவங்க ஏதாவது இந்த படத்தை டிலே பண்ணணும், ப்ராப்ளம் பண்ணணும்னு நினச்சாங்க, இன்னும் ஏதாவது கட் மியூட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா அகைன் அதை அப்டேட் பண்ணுறதுக்கு திரும்ப அவங்களுக்கு படக்குழுவுக்கு ஒரு 1 வீக் டைம் ஆகும். ஸோ திருப்பி வந்து அது ஒரு 1 வீக் ப்ராசஸ் எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா February 26 ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 டேட்டுமே அஃபிஷியலாக வந்து 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்லி நியூஸ் எல்லாமே வந்து இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து, ஏன்னா ஆல்ரெடி சிபிஎஃப்எஸ்சி மேலே மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுலையும் சென்சார் சர்டிஃபிகேட் வழங்குறதுலையும் சிபிஎஃப்எஸ்சி எந்த இஷ்யூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. அதனால இதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பிரச்சனை வராது அப்படின்னு